தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த நிலையில் 2021 டிசம்பர் மாதம் கோவிஷீல்டு உற்பத்தியை சீரம் நிறுவனம் நிறுத்திய நிலையில் 4வது அலையை கருத்தில் கொண்டு மீண்டும் உற்பத்தியை தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் 5093 பேருக்கு பரிசோதனை செய்ததில் 432 பேர் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 2489 அதிகரித்துள்ளது. வயதான ஒருவர் தொற்று காரணமாக சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருப்பதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் கொரோனா 4வது அலையால் தமிழ்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. கொரோனா 4வது அலை பரவி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது பரவும் XBB 1.16 வகை எந்த அளவிற்கு வீரியம் மிகுந்தது, பரவும் தன்மை உள்ளிட்டவை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தினமும் ஒருவர் கொரோனாவுக்கு பலியாகி வருகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி 63 வயது இருதய நோயாளி கொரோனாவுக்கு பலியானார். ஏப்ரல் 11ஆம் தேதி 87 வயது நபர் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், நாள்பட்ட சிறுநீரக நோய் கொண்டவர் உயிரிழந்தார். அதேபோல் 12ஆம் தேதி 96 வயது கொண்ட சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் கொண்டவர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளார். தற்போது பரவி வரும் கொரோனா தீவிரமானது அல்ல என்று கூறப்பட்டாலும் இணை நோய் கொண்டவர்களுக்கும் முதியவர்களுக்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதையே இந்த மரணங்கள் உணர்த்துகின்றன. கொரோனா வைரஸ் கடந்த 3 வருடங்களில் பல உருமாற்றங்கள் அடைந்துள்ளன. அதில் டெல்டா என்ற உருமாறிய வைரஸ் தான் உலகம் முழுவதும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுது பரவும் XBB 1.16 வகை கொரோனா வீரியம் குறைந்ததுதான். ஆனால் அனைவருக்கும் அல்ல என்கிறார்கள் மருத்துவர்கள். இப்போ கோவிடோட வீரியம் கம்மி ஆயிருச்சு. பட் அந்த வீரியம் கம்மியான கோவிட் அந்த வைரல் தொற்று இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்குதல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ இல்லை, எந்த ஒரு வைரல் தொற்றுனாலுமே இதுதான் நடக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்காதவர்கள், நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகள், புற்று நோயாளிகள் போன்ற இணை நோய் கொண்டவர்களுக்கு கொரோனா வைரஸ் உடலில் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் அதிகமாக இருக்கும் என கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருந்தியல் துறை தலைவர் பரந்தாமன் கூறுகிறார். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போட்டுக்கணும், ப்ரீகாஷன் டோஸ் போட்டுக்கணும். இன்கேஸ் கான்டாக்ட் கோவிட் பாசிட்டிவ் ஒரு வைரல்ஸ் கோவிட் பாசிட்டிவ் எல்லாருக்கும் நம்ம கோவிட் டெஸ்ட் பண்ணுறது இப்போ சிம்டம்ஸ் இருக்கணும். சிம்டம்ஸ் இருந்ததுனாலே